ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஓரகண்ட மீன் ஆய்வு போகிறோம், க்ளீன் பண்ண போகிறோம். 2 மீன் எடுத்துருக்கோங்க. ஒரு மீன் வந்து 1.25 கிலோ இருக்குது, 200 இருக்குது. ஒரு மீன் வந்து 4 மில்லிகிராம்ஸ் தான் இருக்குது. இது வந்து நம்ம பெறால் எடுத்து க்ளீன் பண்ணணும். இது பெறால் நிறைய இருக்குது, ஓரகண்டா இது பேர், இந்த மீன் பேர். இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து தேங்காய் சீவுறதுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் இதுக்கு தான் இது ஒர்க் ஆகுது, நல்லா யூஸ் ஆகுது. அதுலேருந்து நல்லா பெறால் எடுத்துக்கணும். பெறால் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். பெறால் சுத்தமாக எடுக்கணுன்னா நம்ம வந்து அருவமனையில எடுத்தோம்னா அது வராது. அது இல்லாத மீன் கொலன்னு ஆகிடும், கையில் கொலன்னு ஆகிடும். அதனால் நான் வந்து இந்த தேங்காய் சீவுறது வச்சுட்டு நான் பெறால் அழகாக எடுத்துட்டேன். நல்லா தான் வந்துச்சு. ஆனால் ஈஸியாக இது உங்கள்கிட்ட இருந்தால் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது நல்லா யூஸ் ஆகுதுங்க. அந்த தேங்காய் சீவுறது, பெறால் எல்லாமே எடுத்துக்கணும். பெறால் எடுத்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு மீனுக்கு பெறால் எடுத்தாச்சு. இன்னொரு மீனுக்கு எடுக்கணும். அது சின்ன மீன் தாங்க. இது வந்து கடலோரமாக வந்து ஓரத்தில் இருக்குமாங்க. அதனால தான் இதுக்கு பேர் ஓரக்கண்டன் பேர் வச்சுருக்காங்களான்னு தெரியல. எனக்கு தெரியும், எங்கள் ஆயா ஊரில் கடல் இருக்கிறனால. இது வந்து கடல் கரை ஓரமாக ஒரு தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, பாறை மாதிரி. அந்த பாறை அதில் அந்த பாறை தண்ணியில் தான் இருக்கும், கடலில் இருக்காது இந்த மீன். ஆனால் இது பேர் பார்த்தா தெலுங்கில் வேறு மாதிரி இருக்கும். இது தமிழில் வந்து ஓரக்கண்டையா. அந்த அண்ணா கிட்ட நான் கேட்டு பார்த்துட்டு ஓரக்கண்டைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுக்கு அருவமனையில் வந்து கட் பண்ணிக்கணும். அந்த செவில் வெளியில் இருக்கிறது இதெல்லாம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணும்போது அந்த சைடில் இருக்கிற இது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, அது பேர் என்ன, செதிலெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து கட் பண்ணும்போது திருப்பி அது கட் பண்ணும்போது எப்படி வருமானு தெரியாது. அது குறுக்கால வந்து நிற்கும். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெறால் எங்கேனாச்சும் 1-2 இருந்தால் மறுபடியும் பார்த்துட்டு அதில் தெரிஞ்சிருமேங்க. அது வேணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செதிலெல்லாம் எடுக்காதனால அதில் வந்து நமக்கு வந்து சரியாக பெறால் எடுக்க முடியாது. அது தொப்பல் குடண்டு இதெல்லாம் எடுத்துட்டோம்னா, தொப்பலாண்டெல்லாம் இதெல்லாம் செதிலெல்லாம் எடுத்துட்டோம்னா மேலே இருக்கிற பெறால் இன்னும் 1-2 இருந்தால் கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு சுத்தமாக இப்போ கட் பண்ணி வச்சுக்குவோம். இது செய்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்குமுங்க, புதுசாக செய்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது இல்லாத பெரிய மீனானாலே கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலும் இது கட் பண்ணுறது கொடுத்தாலே 50 ரூபா 100 ரூபான்னு கேட்குறாங்கங்க. அந்த 100 ரூபா வந்து நம்ம ஒரு வேளை குழம்பு செலவுக்கு வச்சுக்கலாம். இது பாருங்கள், க்ளீன் பண்ணுறது பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பாருங்கள் எடுத்தாச்சு, கட் பண்ணுறேன் நான். நன்றி, வணக்கம். உள்ளே வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு தலை மட்டும் கட் பண்ணிட்டோம், ஈஸியாக இருக்கும். நான் கத்தியால் கட் பண்ணலான்னு ட்ரை பண்ணலன்னா, ஆனால் அந்த கத்தி ஷார்ப் இல்லாததுனால அந்த உள்ளே இருக்கிற சதெல்லாம் வெளியில் வந்துச்சுங்க, வெளியில் வர மாதிரி இருந்ததுங்க. அதனால தான் நான் மறுபடியும் அருவமனையிலே கட் பண்ணிக்கினேன். அருவமனையில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கலவிக்கணுங்க. மெயினாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலரிக்கணுங்க. அது என்னமோ மீனில் கெமிக்கல் போடுறாங்க, ஐஸ் வைக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன, அந்த டவுட் நம்மளுக்கு இல்லாத இருக்கணும்னா மஞ்சத்தூள் எவ்வளோ நல்லதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் மஞ்சத்தூள், கல்லுப்பு மஞ்சத்தூள் வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. அதில் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் உராச முடியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம வந்து அந்த மீனில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம அலசிக்கணும். அதான் பெஸ்ட்டு. அந்த 2 மீன் கட் பண்ணியாச்சுங்க. ஆனால் இதெல்லாமே நாங்கள் வறக்க தான் போகிறாங்க. நான் கொஞ்சம் பீஸ் மாதிரி இருக்கிறனால குழம்பு வச்சா அவ்வளோ பெரிய துண்டு மீனானா என் பசங்க வந்து குழம்பு வச்சா பயப்படுதுங்க. வறுத்துட்டா கூட சாப்பிட்றதுங்க. குழம்பு வச்சாலும் அது பிடிக்கல, அது எங்களுக்கு என்னன்னு தெரில. அதனால் நான் இன்றைக்கி வந்து எல்லா மீனும் வறுக்க போகிறேன். அதனால் கண்ணெல்லாம் எடுத்துகிறேன். கண் இருந்தாலும் பயப்படுவாங்க, மெயினாக கண் இருக்கக்கூடாது அவங்களுக்கு. ஆனால் கண் மண்டை இருந்தது அது மீனோட டேஸ்ட்டே. செதிலெல்லாம் எடுத்தாச்சு. செதில் அந்த மண்டைங்க கட் பண்ணுறேன் நான் இப்போது. மீன் மண்டை, செதில், அதில் இருக்கிற சின்ன சின்ன குடல் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும்.
அதெல்லாம் மொத்தமாக க்ளீன் பண்ணிடணுங்க. சின்னதாக அந்த கருப்பாக ஒரு அது மை கிடையாது, பச்சை கலரில் இருக்குமுங்க. அது உடையாதுன்னு தான் நல்லதுங்க. அது உடஞ்சிச்சானா சாப்பிட முடியாது, மீனே கசக்குமேங்க. அதே அது கோழியில் இருக்கும், எல்லா கறியிலும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். மீன்லையும் இருக்கும், மனுஷனுக்கே இருக்குமான்னு நினைக்கிறேன். அது அது உடஞ்சிச்சனாலே கசப்புங்க, கசப்பாயிடும். அதனால் வந்து நம்ம அதை பார்த்து கட் கட் பண்ணும்போது மெயினாக இது பார்த்து கட் பண்ணுங்க. தொப்பலை கட் பண்ணும்போது அதே மாதிரி பெறால் எடுக்கும்போது கூட நல்லா அமுக்கி பிடிச்சிட்டோம்னா உள்ளே உடஞ்சிருமாங்க. அது நம்ம கட் பண்ணும்போது ஐஸ் மீன் வந்தால் வந்து அதுலேயே வந்து அந்த ஐஸ்லேயே கட்டி ஆகிடும், அது உடையாது அவ்வளோ சீக்கிரம். ஆனால் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோம்னா கண்டிப்பாக அது வந்து பார்க்கணும். அது கொல கொலன்னு தண்ணி பை மாதிரி தான் இருக்கும் உள்ளே பச்சையாக, அது உடஞ்சிரும். நம்ம அமுக்கி பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அது உடஞ்சிரும். அது உடஞ்சிச்சானா அவ்வளோதாங்க, அது வேஸ்ட்டு தான் அந்த மீன். சாப்பிடவே முடியாது, ரொம்ப கசப்படுக்கும். அது என்னமோ இப்போ வேப்பிலை போடுற மாதிரி கசக்கும். எவ்வளோ நல்லா சமைச்சாலும் அந்த வேப்பிலை போட்டால் எப்படி கசப்பாக இருக்கும் அந்த மாதிரி வந்துடும். நம்ம வந்து அந்த அந்த பச்சை கலரில் ஒரு சின்னதாக இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சின்னதாக ஒரு பபுள் மாதிரி இருக்கும். அதை எடுத்துடணும், ஒரு கொஞ்சோண்டு இருக்கும். அதை எடுத்துட்டு நம்ம அது உடையாத அளவுக்கு மேக்ஸிமம் பார்த்துக்கணும். அது பார்த்துட்டிங்கன்னா அதை எடுத்துருங்க, எடுத்து தனியாக கடாசிடுங்க, அதான் பெஸ்ட்டு. அவ்வளோதாங்க, நான் கட் பண்ணிவிட்டேன். இதெல்லாம் வந்து இங்கேயே மாடியில் போடுறதுனால எல்லாம் இங்கேயே போட்டால் துணி மேலெல்லாம் காக்கா வந்து நாசனம் பண்ணிடும். அதனால் நான் எல்லாத்தையும் கவரில் அள்ளிக்கிட்டு தூக்கி தூரம் போட்டுருணும். எங்களுக்கு இந்த மாடி பெஸ்ட்டாக இருக்குதுங்க, மீன் கழுவுறது, க்ளீன் பண்ணுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. மெயினாக வீடியோ எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், எல்லாத்துக்கும் இது 1-2 வாட்டி, அதான் நான் ஃபஸ்ட்டு வந்து அலசலை, சும்மா தண்ணியில் கூட போடலைங்க. தண்ணியில் போட்டாலும் அந்த டேஸ்டெல்லாம் கூட போயிடுது. சும்மா மேலே ஒரு அலசிக்கிட்டு இப்போ மஞ்சத்தூள் போட போகிறேன். இதுக்கான அந்த பெறாலெல்லாம் அதிலே இருக்குமாங்க, ஒட்டிக்கிட்டு எல்லாம் கீழே போடுறதுனால. அதனால் வந்து ஒரு சும்மா மேலே மட்டும் தண்ணி, அந்த பெறாலெல்லாம் போகிற மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணி சுத்தமாக வடிகிட்டு தான் நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்க போகிறோம். அவள் தாங்க, உப்பு மஞ்சத்தூள் ஒரு கப்பில் எடுத்து வந்து வச்சுருந்தேன் நான். அதை அப்படியே கொட்டிக்கி நான் கரெக்டாக அளவாக எடுத்துன்னு வந்துட்டேன். ஒரு பொடி அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் வந்து ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள், இப்படி உராசணும். நீங்கள் அது உராச முடியல, மீன் கரையிற மாதிரி இருந்தால் கூட குண்டான், அன்றைக்கி ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். குண்டானில் சும்மா குண்டானே இப்படி சுற்றலாம், சுற்றினால அந்த மீன் சுற்றிக்கும், அதுவே போதுமானது. ஆனால் கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும், ஊற வச்சா இன்னும் நல்லது. இந்த மஞ்சத்தூள் உப்புல அந்த எதனாச்சும் கெமிக்கல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதனாச்சும் இருந்தால் கூட போயிடும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க. ஆனால் ரொம்ப அலசக்கூடாதாங்க, 2-3 வாட்டி அலசிட்டா போதுமேங்க. அந்த மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்குவோம், அவ்வளோதான். 2 வாட்டி அலசிட்டா போதும். ரொம்ப அலசிட்டோம்னா அதில் மீன் கரைஞ்சினே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு. அதில் 2 அலசு தான், 2 அலசு 3 அலசு தான், அதுக்கு மேலே அலசக்கூடாது. அலசிட்டா வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. நான் கீழவே 2-3 வாட்டி தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நல்லா. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரே அலசு இந்த குண்டானில் வச்சு அலசிட்டேன். கீழே சுத்தமாக என்னக்கா கீழே எல்லாம் போட்டு அலசுறீங்கன்னு சொல்லாதீங்க. கீழே பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சுத்தமாக இருக்குது. தரை தான் மேலே. நான் டைம் துணி துவைக்கிறதுனால அது சுத்தமாகவே இருக்கும். நான் வரும்போது ஃபஸ்ட்டு அலசி தான் அங்கே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். அவள்தான், இனிமேல் வந்து ஒரே அலசிக்கிட்டு அப்படியே எடுத்து தூக்கின்னு வீட்டுக்கு போக வேண்டியதான். அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ், இது மீன் ஆகிறது பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.